அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இதுவும் பெற்றோருக்கு இருக்கிற ஒரு சந்தேகம்தான். என் குழந்தைக்கு நான் ட்ரைனிங் கொடுக்குறேன், ஸ்பீச் தெரப்பி கொடுக்குறேன், ஆக்குபேஷ்னல் தெரப்பி கொடுக்குறேன், பிஹேவியரல் தெரப்பி கொடுக்குறேன். முன்னை விட அவருக்கு நிறைய அட்டென்ஷன் டெவலப் ஆகியிருக்குது, ஐ கான்டாக்ட் டெவலப் ஆகியிருக்குது, கான்சன்ட்ரேஷன் டெவலப் ஆகிருக்கு, நல்லா எழுதுறாரு, வாசிக்கிறாரு, கதைக்கிறாரு, எல்லாமே செய்கிறாரு. ட்ரைனிங் கொடுத்து எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. ஆனால் குழப்பம் மட்டும் குறையவே மாட்டேங்குது. ரொம்ப குழப்பம் பண்ணுறான், ரொம்ப அடம் பிடிக்கிறான், தெரிஞ்சு செய்கிறான், எங்களை டென்ஷன் படுத்தணுன்றதுக்காகவே செய்கிறான். இது தவறுன்னு தெரிஞ்சு செய்கிறாரு. முதல்ல தெரியாமல் செஞ்சார், இது என்ன அப்படின்னு புரியாமல் செஞ்சார். இப்போ அதை புரிஞ்சு செய்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னே தெரிய மாட்டேங்குது. முதல்லேருந்து நான் ட்ரைனிங் கொடுக்கணுமா, இல்லை இது அவர்கிட்ட இருக்க இந்த பிரச்சனை, அந்த குறைபாடுனால இது வெளியே வருதா, என்ன பண்ணுறது? ஆனால் எல்லாமே அவருக்கு தெரியுதே. ஸ்கூலில் போனால் கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாரு, அங்கே வேற குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, மேசைக்கு மேலே ஏறுறாரு, ஜம்ப் பண்ணுறாரு, ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க நேரமே ஓடி போயிடுறாரு. அந்த மாதிரி நிறைய கேள்விகள் பிள்ளைகள்கிட்ட, டெவலப் ஆகிட்டு வர்ற குழந்தைகள்கிட்ட பேரண்ட்ஸுக்கு இருக்கிற ஒரு சந்தேகமாக இருக்குது. பெற்றோர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். குழந்தைகள்னால் அவங்க குழப்பம் பண்ணுவாங்க. நீங்கள் உங்கள் குழந்தைக்கு ஒரு குறைபாடு இருக்குது, குறைபாடு ஆட்டிசம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆட்டிசம் என் குழந்தைக்கு இருக்குது. ஆட்டிசம் இருக்க குழந்தைகள் ஓடிக்கிட்டே இருப்பாங்க, துள்ளிக்கிட்டே இருப்பாங்க, பாஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, அப்புறம் கத்திக்கிட்டே இருப்பாங்க, சத்தம் எழுப்புவாங்க, சும்மா சிரிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் ஒவ்வொரு குழந்தைக்கும் இடையில் வேறுபட்ட தன்மைகள் இருக்குது. ஆனால் இந்த தன்மைகள் ஆட்டிசம் குழந்தைகிட்ட மட்டும்தான் இருக்குதுன்னா இல்லை, சாதாரண குழந்தைகள்கிட்டையும் அது இருக்குது. ஆனால் இவங்களுக்கு இருக்க வித்தியாசம் என்னென்னா, அந்த குழந்தைகளுக்கு நம்ம ஒருக்கா 2 தடவை சொல்லிக்க அவங்க கேட்டுக்குவாங்க. இவங்க அதை கேட்டுக்க மாட்டாங்க, சொல்வலும் கொஞ்சம் கேட்க மாட்டாங்க. இப்போ இங்கே என்ன பிரச்சனை எந்த இடத்துல வருதுன்னு சொன்னால், குழந்தைக்கு எல்லா ஏரியாஸும் பேசிக்காக ஃபவுண்டேஷன் அத்திவாரம் எல்லாமே டெவலப் ஆகிருக்கு. ஏன் புரிஞ்சுட்டு இதை செய்கிறான், இது தவறுன்னு தெரிஞ்சு ஏன் செய்கிறான், அதனால தானே இவனை எல்லாரும் கார்னர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பெற்றோருக்கு ஒரு சந்தேகம். பெற்றோர் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்கள் குழந்தைக்கு இவ்வளோ நாள் தான் யாருன்னு என்னன்னு தெரியாது, தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாது, அதனால ஒரு குழப்பம் பண்ணாங்க. அவங்களுக்கு கதைக்க முடியாது, அவங்களுக்கான உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியாதனால சேலஞ்சிங் பிஹேவியர்ஸாக அது வெளியே வந்துச்சு. இப்போ அவங்களால ஓரளவுக்கு கதைக்க முடியுது, தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியுது, அட்டென்ஷன் இருக்குது, தனக்கு என்ன வேலை கொடுக்க போகிறாங்கன்னு பிள்ளைக்கு தெரியுது. தெரிஞ்சனால தான் அந்த குழந்தை குழப்பம் பண்ணுது. அதை விட்டு வெளியில் போகிறதுக்காக வேண்டி, எஸ்கேப் ஆகிறதுக்காக நம்ம இப்படி பண்ணுனா நம்மளை விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை கற்றுக்குச்சு. அழுதா விட்டுருவாங்க, அடம் பிடிச்சா விட்டுருவாங்கன்ற ஒரு விஷயத்தை அவங்க லேர்ன் பண்ணனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே இதை நம்ம திரும்ப செஞ்சால் நம்மளை விட்டுருவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அதை அவங்க செஞ்சு பார்க்குறாங்க. இந்த நேரத்துலையும் நீங்கள் அவங்க என்ன அடம் பிடிச்சாலும் அழுதாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுக்குற ட்ரைனிங்கை, வேலையை நீங்கள் வாங்கிட்டு தான் விடணும். அப்போ தான் அவங்க சரியான முறையில் டெவலப் ஆவாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்த பிறகு அவங்களுக்கு அட்டென்ஷன், கான்சன்ட்ரேஷன், ஜாயிண்ட் அட்டென்ஷன், ப்ளே ஸ்கில், சோஷியல் ஸ்கில் எல்லாமே டெவலப் ஆகிருச்சுன்னா, உங்கள் குழந்தைய நீங்கள் வானா வருவாங்க, இருனா இருப்பாங்க, நடனா நடப்பாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு இல்லை. சரியா? சாதாரண குழந்தையாக இந்த ஆட்டிசம் கிட்ஸ் மாறுறாங்க அப்படின்னா அவங்க புரிஞ்சு குழப்பம் பண்ணுற குழந்தையாக மாறுவாங்க. புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு? ஏன்னா சாதாரண குழந்தைங்களே சொல்வலம் கேட்க மாட்டாங்க, அவங்க நிறைய பொய் சொல்லுவாங்க, அவங்க நிறைய கள்ள வேலை செய்வாங்க, அவங்க குதிப்பாங்க, அவங்க பாய்வாங்க, அவங்களுமே நிறைய அடம் பிடிப்பாங்க. அப்படி இருக்கிற நேரம் இவங்க சாதாரணமாக மாறுறதுன்னா நீங்கள் என்னத்தை சாதாரணமாக பார்க்குறீங்க? உட்காரணும், நடக்கணும், அந்த ரோபோ மாதிரி சுவிட்சு போட்டால் வேலை செய்யணும், அது இல்லை. சாதாரண குழந்தைன்னா 4 வயசு குழந்தை சாதாரண குழந்தையம்மானா 4 வயசில் பண்ணுற அந்த குழப்படி பண்ணுனா தான் அது சாதாரண குழந்தை.
4 வயசு குழந்தை கதைச்சி ஆர்கியூமெண்ட் பண்ணுனா தான் அது சாதாரண குழந்தை. ஸோ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, சாதாரண குழந்தையாக உங்கள் குழந்தை மாறணும் அப்படின்னா அது ரோபோ இல்லை. அது கம்பேர் பண்ணி பார்க்க அந்த ஏஜுக்கான எல்லா ஸ்கில்லும், அது குழப்படியாக இருக்கலாம், ஆர்கியூமெண்ட் பண்ணுறதா இருக்கலாம், அடம் பிடிக்கிறதா இருக்கலாம், அது எல்லாமே அவங்களோட சமமாக இருக்கிறது. யோசிச்சு பாருங்கள்.